மற்றவர்களையும் லேபிள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் ஒரு காலகட்டத்தில் ஒருத்தர்கிட்ட பேசும்போது நீங்கள் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது சாப்பிட்றது தப்புங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஜீவகாரணியம் பற்றி பேசுகிறவங்க ஒரு மனிதனை சரியான முறையில் ட்ரீட் பண்ணாதது ஒரு ஜீவகாரணியம் கிடையாதுங்க அப்படின்னேன். யார் எது சாப்பிட்றத பற்றி நம்ம எந்த அக்கறையும் இல்லைன்றது என்னன்னா, முதல் விஷயம் கான்ஷியஸ்னஸ் அவேக்கனிங் அப்படின்னு சொல்லக்கூடியதை விழிப்புணர்வு பெறுவது தான் நோக்கமாக இருக்கணும். விழிப்புணர்வு பெற்றவர்கள் எந்த உணவு வேணாலும் சாப்பிடுவாங்க. அப்போ ரோட்டு ஓரமாக இருக்கிற ஒரு சன்னியாசியோ ஒரு சித்தரோ பக்கத்தில் இருக்க காவாயில் இருக்க தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அவர் எந்த பிஸ்லரி வாட்டரும் குடிக்கிறதில்ல. சாதாரண இருக்கிற போகக்கூடிய இதில் சாப்பிட்றாரு. எதான் அப்போது உள்ளுணர்வு பெற்று பியூர் ஃபார்ம் ஆஃப் கான்ஷியஸ்னஸோடு நீங்கள் நிற்கிறதா முக்கியமே ஒழிய. இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இந்த கிராப் ஆப்பிள் விஷயத்துக்கு வரும்பொழுது நமக்கு உணவில் இருக்கிற விஷத்தன்மையை நீக்கிறத நம்ம இப்போ நேரடியாக பார்த்துட்டோம். மாம்பழத்தில் இருக்கிற விஷத்தன்மை கல்லால் வைக்கும் போது அதில் ஏறி இருக்கிற விஷத்தன்மையை நீக்கி தருது.